نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை போற்றியவனாக ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மீதும் மற்றும் அவர்களது அனைத்து தோழர்கள் மீதும் மறுமை நாள் வரைக்கும் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஜும்ஆ எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னானோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும், நம் வாழ்க்கையில் எவற்றை செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தடுத்தானோ எச்சரிக்கை செய்தானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆ பிரசங்கத்திலே பாதையின் உரிமைகள் தொடர்பாக, அதிலும் குறிப்பாக பாதையில் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்தல் பற்றி இஸ்லாம் எந்த அளவுக்கு எச்சரித்து இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நான் இந்த இடத்திலே வீதி விபத்துக்களும் அதை தவிர்ப்பதற்கான இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகளும் என்ற தலைப்பில் உரையாற்றியிருந்தேன். அதனுடைய இன்னொரு பகுதிதான் பாதையின் உரிமைகளை நாம் பேணி நடப்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அது பற்றி இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகமூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பாதை என்பது அல்லாஹ் எமக்கு செய்த மிகப்பெரிய அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாதையை பயன்படுத்தி நாம் எமது எத்தனையோ தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம். எமக்கு தேவையான இடங்களுக்கு இந்த பாதைகளை பயன்படுத்தி நாம் செல்கின்றோம். கடைகளுக்கென்றும் பள்ளிவாசல்களுக்கென்றும் பாடசாலைகளுக்கென்றும் இப்படி எமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பாதை என்பது, நாம் சென்று வரக்கூடிய பாதை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த பாதை என்பது அல்லாஹ் அமைத்த மிகப்பெரிய அருட்கொடை என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்ற போது அல்லாஹு தஆலா கூறுகின்றான்,
அல்லதி ஜஅல லகுமுல் அர்த மஹ்தா வஸலக லகும் ஃபீஹா சுபுலா. அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த பூமியை விரிப்பாக்கி தந்தான், அதிலே பாதைகளை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் பாதையில் பேணி நடக்க வேண்டிய சில முக்கியமான கடமைகள், உரிமைகள் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வெறுமனே தொழுகையோடும் நோன்போடும் ஏனைய வணக்கங்களோடும் எமது கடமை என்பது முடிந்துவிடக்கூடியதல்ல. மாற்றமாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளை நாம் செய்வதோடு பாதைகளில் நாம் சென்று வருகின்ற போது பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன. பாதையில் நாம் பேணி நடக்க வேண்டிய சில அம்சங்களும் இருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரும்பாலும் நாம் தொழுகையுடைய விடயத்திலும் நோன்புடைய விடயத்திலும் குர்ஆன் ஓதுகின்ற விடயத்திலும் இப்படியான வணக்க வழிபாடுகளில் நாம் சரியாக இருக்கின்றோம். ஆனால் பாதைகளுடைய விஷயத்திலே நாம் அவ்வப்போது சில தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ பாதைகளுடைய விஷயத்தில் எங்களால் ஏற்படக்கூடிய தவறுகளும் இருக்கின்றன என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு, பாதையில் பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் தொல்லை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வப்போது எங்களை அறியாமல் கூட சில இப்படியான தொல்லைகள் மற்றவர்களுக்கு இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பாதையின் உரிமைகளை பேணி நடக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். நபித்தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது பாதையிலே நீங்கள் உட்கார்ந்து கதைத்து கொண்டிருப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். பாதையில் அங்குமிங்கும் உட்கார்ந்து கதைத்து கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, பாதையில் ஓரமாக அமர்ந்து கதைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் எங்களை போன்று வீணான பேச்சுக்களை பாதையில் பேசக்கூடியவர்களாக இருக்கவில்லை. மார்க்கம் தொடர்பான பேச்சுக்களை அவர்கள் பாதையோரங்களில் நின்று கதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது அவர்களுக்கு ஒரு அவசியமான ஒன்றாக இருந்தது. அதனால் கேட்டார்கள், அல்லாஹின் தூதரை, பாதையில் இருந்து கதைக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. அப்பொழுது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படித்தான் பாதையோரங்களில் நின்று கதைக்க வேண்டிய தேவை இருக்குமாக இருந்தால் பாதைக்கு அதனுடைய உரிமையை கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், பாதையின் உரிமைகள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பாதையில் நாம் பேணி நடக்க வேண்டிய சில உரிமைகளை சொன்னார்கள். கத்துல் பசர், பார்வையை தாழ்த்துவது, அந்நிய பெண்களை பார்க்காமல், அதே போன்று பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்காமல் பார்வையை தாழ்த்துவது. வகஃபுல் அதா, பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் தீங்கு செய்யாமல் இருப்பது. வரத்து சலாம், சலாம் சொல்லப்பட்டால் பதிலளிப்பது. வஅம்ரும் பில் மஅரூஃபி வநஹ்யுன் அனில் முன்கர், பாதையிலே நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு ஏவுவது. பாதையிலே ஒரு தீங்கை கண்டால் அதை தடுப்பதென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான பாதையின் உரிமைகளை எமக்கு அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். அதிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான அம்சம்தான் கஃபுல் அதா. மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் எங்களை நாங்கள் காத்துக்கொள்வது. அதாவது எமது பேச்சாலோ எமது செயல்பாடுகளாலோ பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. இது பாதையில் நாங்கள் பேணி நடக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். பாதையில் எங்களால் யாருக்கும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. பாதையில் எங்களால் யாருக்கும் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. அது எமது பேச்சுக்களால் இருந்தாலும் சரி, எமது செயல்பாடுகளால் இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் நாங்கள் பாதையில் செல்கின்ற போது வருகின்ற போது பாதையில் செல்லக்கூடிய, பாதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே,
பொதுவாக ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் தனது பேச்சாலும் தனது செயலாலும் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது. இவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. அதாவது தனது நாவிலிருந்தும் தனது கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றால் அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது யார் தன்னுடைய பேச்சாலும் தன்னுடைய செயல்களாலும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கலையோ, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யவில்லையோ, அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உண்மையான முஸ்லிம் என்பது வெறுமனே 5 வேளைகள் தொழுகிறான், நோன்பு நோட்கிறான், அதன் மூலம் அவன் உண்மையான முஸ்லீமாக மாற முடியாது. அந்த கடமைகளை செய்வதோடு அடுத்த முஸ்லிம்களுக்கு அவன் எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. பேச்சாலும் சரி, செயல்பாடுகளாலும் சரி, எந்த தொந்தரவும் கொடுக்காதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பாதையில் கூட நாங்கள் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. இது பாதையில் மட்டுமல்ல, எங்களோட வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. குறிப்பாக பாதையில், ரோட்டில் நாங்கள் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, தொந்தரவாகவும் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கின்றது. எமது செயல்பாடுகள் பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. நாங்கள் பாதையில் வாகனத்தை நிறுத்தி வைத்திருப்போம், அது கூட மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. நாங்கள் பாதையில் ஏதோ ஒரு பொருளை வைத்திருப்போம், எங்களோட வீட்டில் எங்களோட கேட்டுக்கு முன்னால் தான் நாங்கள் வைத்திருப்போம், ஆனாலும் அது கூட அங்கே பாதையிலே சென்று வரக்கூடியவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் மிகவும் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே கடுமையாக எச்சரித்திருக்கிறான். வல்லதீன யுதூனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு. எவர்கள் முஃமினான ஆண்களையும் பெண்களையும் நோவினை செய்கிறார்களோ, அவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்களோ, அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக எவர்கள் முஃமின்களுக்கு தொல்லை கொடுக்கின்றார்களோ, ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மம் முபீனா, அவர்கள் பெரும் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் சுமப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். அப்போ எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு தீங்கு செய்யக்கூடாது, தொல்லை கொடுக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் எச்சரிக்கிறான். யார் தீங்கு கொடுக்கிறாரோ, யார் தொல்லை செய்கிறாரோ, அவர் பெரும் பாவத்தை சுமந்தவராக கருதப்படுகிறார் என்றும் அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்வதை பார்க்கலாம். எனவே குறிப்பாக பாதையில் நாங்கள் செல்கின்ற போது, பாதையில் நாங்கள் பயணம் மேற்கொள்கின்ற போது அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதத்திலும் நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்பதை இந்த வசனத்தினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாதையுடைய விஷயத்தில் நாங்கள் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது சாரார் யார் என்று சொன்னால், பாதையில் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு தொந்தரவாகவே இருப்பாங்க. பாதையில் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருப்பார்கள், பேச்சாலும் சரி, செயல்பாடுகளாலும் சரி, மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருப்பாங்க, வரக்கூடியவர்களுக்கு தொந்தரவாக இருப்பாங்க. இப்படி ஒரு சாராரும் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் பாதையில் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள். பாதையில் ஏதாவது மக்களுக்கு தீங்கான ஏதாவது பொருள் இருந்தால், வரக்கூடியவர்களுக்கு, சென்று வரக்கூடியவர்களுக்கு தொந்தரவாக, டிஸ்டர்பாக ஏதாவது ஒன்று இருந்தால் அதை அவங்க நீக்கவும் மாட்டார்கள், அவங்க தொல்லை கொடுக்க மாட்டார்கள். பாதையில் மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒன்றை கண்டால் அதை எடுத்து அப்படி ஓரமாக்கி அப்படி போடவும் மாட்டார்கள். அது எனக்கு இருக்கவில்லை தானே, அது என்னோட சம்பந்தம் இல்லை தானே, நான் என்னுடைய பாட்டில் இருப்போம் என்று அப்படி இருக்கக்கூடியவர்களும் ஒரு சாரார் இருக்கிறார்கள். பாதையில் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் தொந்தரவாக இருக்கக்கூடியதை அவங்க அகற்றவும் மாட்டாங்க, அவர்களும் அவர்களுடைய பாடும் என்று அப்படியே போய்கொண்டு இருப்பார்கள். இது ஒரு சாரார். மூன்றாவது சாரார் யார் என்று சொன்னால், அவர்கள் பாதையில் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள், அதே நேரத்தில் மக்களுக்கு தொந்தரவாக எதையாவது கண்டால் உடனே அதையும் நீக்குவார்கள். ரோட்டில் போகும்போது அவங்க எந்த விதத்திலும் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள், பேச்சாலும் சரி, செயல்பாடுகளாலும் சரி, தொந்தரவு கொடுக்கவே மாட்டார்கள். அதே நேரத்தில் பாதையில் மக்களுக்கு தொந்தரவாக எதையாவது கண்டால், ஒரு மரக்கொப்போ அல்லது கண்ணாடி துண்டுகளோ அல்லது மக்களுக்கு போக முடியாதவாறு ஏதாவது ஒரு பொருளை கண்டால் அவங்க அப்படியே சும்மா செல்ல மாட்டார்கள், அதை எடுத்து அகற்றி விட்டு செல்வார்கள். இவர்கள் தான் மூன்றாவது சாரார்.
நாங்கள் அனைவரும் இவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது. நாம் பாதையில் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கவும் கூடாது. பாதையில் மற்றவர்களுக்கு தொல்லையாக ஏதாவது இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை அகற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக, ஒரு சிறப்பான ஒரு அமலாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளைகளை பற்றி சொன்னார்கள். ஈமான் என்பது 60 சொச்சம் அல்லது 70 சொச்சம் கிளைகளை உடையது. அதில் மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாகும். அதில் மிக தாழ்ந்தது இந்த பாதையில் மக்களுக்கு தொந்தரவாக ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதை எடுத்து அப்படியே அப்புறப்படுத்துவது, அகற்றுவது, இது ஈமான் மிக தாழ்ந்த கிளை என்று சொன்னார்கள். அப்போ பாதையில் மக்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் எடுத்து அப்படியே அகற்றி விடுவது ஈமானை சேர்ந்த விஷயமாக இருக்கிறது. ஒருவர் அப்படி செய்கிறார் என்றால் அவரிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் பாதையில் சென்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அதாவது ஒரு முச்செடி, முட்கள் நிறைந்த ஒரு கொப்பு பாதையிலே அப்படியே விழுந்து கிடந்ததை அந்த மனிதர் பார்க்கிறார். அந்த மனிதர் என்ன செய்தார்? பாதையில் மக்களுக்கு தொந்தரவாக இருந்த அந்த முட்கிளையை அப்படியே அகற்றி விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த மனிதரை பாராட்டினான், அல்லாஹ் அந்த மனிதருக்கு பாவ மன்னிப்பு வழங்கினான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ எவ்வளோ சிறப்பான ஒரு அமல், ஒரு இபாதத்தாக இருக்குது. பாதையில் ஒரு மரக்கொப்பை, மக்களுக்கு தொந்தரவாக இருந்த ஒரு மரக்கொப்பை அகற்றியதால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ பாதையில் நாங்கள் தொந்தரவு கொடுப்போம் என்று சொன்னால் அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதர் பாதையில் சென்று கொண்டிருந்தார், அங்கே ஒரு மரக்கொப்பை கண்டார், அது மக்களுக்கு தொந்தரவாக இருந்தது. அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த இந்த மரக்கொப்பை நான் அப்படியே அகற்றி விடுவேன் என்று அப்படியே அகற்றி விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? அதன் காரணமாக அந்த மனிதர் சுவர்க்கத்தினுள் நுழைவிக்கப்பட்டார். பாதையில் இருந்த ஒரு மரக்கொப்பை அகற்றியதால். எங்கட பார்வையில் ஒரு சாதாரண விஷயம், ஒரு அற்பமான விஷயம், ரோட்டில் இருக்கிற ஒரு மரக்கொப்பை எடுத்து அப்படியே அகற்றி விடுவது. ஆனால் அல்லாஹ் கொடுத்த கூலி என்ன? அந்த மனிதர் சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள் பாதையில் மக்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பாதையில் மக்களுக்கு தொந்தரவாக எதையாவது நாங்கள் கண்டால், அது கண்ணாடி துண்டுகளாகவோ அல்லது குப்பை கூலங்களாகவோ அல்லது விழுந்த ஒரு மரக்கொப்பாகவோ எதாகவோ இருந்தாலும் அதை நாங்கள் அல்லாஹ்வுக்காக அகற்றுவோமாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவதற்கு போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பாதையில் தொல்லை தரக்கூடிய இந்த பொருட்களை அகற்றுவது ஈமானை சேர்ந்த மன்னிப்பை பெற்று தரக்கூடிய, சுவர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும்போது அதனுடைய மறுபக்கத்தை நாங்கள் யோசித்து பார்க்கணும். பாதையில் தொல்லை தரக்கூடியவற்றை அகற்றுவது ஒரு நன்மை, ஈமானுக்குரிய ஒரு செயல், சுவர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால், அதனுடைய மறுபக்கம் பாதையில் மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, பாதையில் மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, தொல்லை கொடுப்பது, பாதையில் சென்று வரக்கூடியவர்களுக்கு தீங்கு செய்வது, அவர்களுடைய வழிகளிலே குப்பை கூலங்களை போடுவது, இப்படி அவர்களுக்கு டிஸ்டர்பாக இருப்பது எங்களை நரகத்தின்பால் அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாதையில் தொல்லை தரக்கூடியதை அகற்றியவருக்கு சுவர்க்கம் என்று சொன்னால், பாதையில் தொல்லை கொடுப்பவருக்கு அல்லாஹு தஆலா நரகம் கொடுக்க காத்திருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே இது லேசான விஷயம் அல்ல. மக்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, பாதையில் சென்று வரக்கூடியவர்களுக்கு தீங்கிழைப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் எந்த அளவுக்கு இதை துல்லியமாக சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பள்ளிவாசலுடைய இந்த பாதைகளில் செல்வதாக இருந்தால், இந்த கடை தெருக்களில் நீங்கள் செல்வதாக இருந்தால், நீங்கள் அம்புகளை சுமந்து செல்கின்ற போது அந்த அம்புகள் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் அதை கைகளால் பொத்தி மூடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபித்தோழர்கள் பாதையில் செல்லும்போது அவர்களோடு அம்புகளையும் சுமந்து செல்வார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அம்புகளுடைய அந்த முனையை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள்.
எதையாவது ஒன்றால் நீங்கள் அதை மூடிக்கொள்ளுங்கள். அந்த முனையால் இன்னொரு முஸ்லிம் குத்தப்படக்கூடாது, அதனால் இன்னொரு முஸ்லிம் காயப்பட்டு விடக்கூடாது. இந்த அளவுக்கு பாதையிலே அடுத்தவர்களுக்கு நாம் தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் மிக மிக துல்லியமாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பாதை என்பது அல்லாஹுடைய அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதை என்பது அது ஒரு பொது சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பாதையில் நாம் செல்கின்ற போது, வருகின்ற போது, பிரயாணம் மேற்கொள்கின்ற போது நாம் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்து விடக்கூடாது. எமது பேச்சாலும் சரி, எமது செயல்பாடுகளாலும் சரி நாம் தொல்லை கொடுத்து விடக்கூடாது. அதே நேரத்தில் பாதையில் நாங்கள் எதையாவது மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய, தொந்தரவு தரக்கூடிய ஒன்றை காணுகின்ற போது அது எனக்கு வரவில்லையே, என்னோடு சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் அப்படியே போய்விடாமல் அதை அகற்றிவிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மறுமையிலே சுவர்க்கத்தை தருவதற்கு போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது நான் பேசக்கூடிய இந்த விடயம் கண்டுகொள்ளப்படாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ பாதையில் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய, தீங்களிக்கக்கூடிய காரியங்களை பலர் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் சில இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பல வடிவங்களிலே, பல அமைப்புகளிலே, பாதைகளிலே மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். அதிலே ஒன்றுதான் இந்த அழுக்கான நீர்களை, துர்நாற்றம் வீசக்கூடிய நீரை அப்படியே பாதையிலே விடுவது. வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர், துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த நீரை அதை பொருத்தமான இடத்துக்கு அனுப்பாமல் பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய பாதையிலே அப்படி விட்டு விடுவது இன்று அநேகமான ஊர்களில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு விளங்காது, நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறோம். ஆனால் பாதையில் செல்லக்கூடியவர்கள் அந்த கழிவு நீர்களால் எந்த அளவுக்கு அசௌகரியப்படுகிறார்கள், தொந்தரவடைகிறார்கள் என்பதை நாங்கள் நல்ல முறையிலே கவனத்தை கொள்ள வேண்டும். இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களை பாதைக்கு அனுப்பி மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான காரியங்களை நாங்கள் செய்துவிடக்கூடாது. அதே போன்று இன்னும் சில இடங்களில் நாங்கள் பார்க்கலாம். வீடுகளை கட்டுகின்ற போது அங்கே கட்டுவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய செங்கல் அல்லது புளோக்கள் அல்லது சீமேந்தி பேக்குகள் அல்லது கருங்கல்கள் இவற்றை எங்கே போடுகின்றார்கள்? பாதையோரங்களிலே அப்படியே போடுகின்றார்கள், அடுக்கி வைக்கின்றார்கள். போகக்கூடிய வாகனங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது, சென்று வரக்கூடிய மனிதர்களுக்கு தொந்தரவாக இருக்கின்றது. வீட்டிலே அவைகளை வைப்பதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் வீடு கட்டுவதற்கான இந்த கல்களையும் இந்த சீமேந்தி பேக்குகளையும் எங்கே கொண்டு வந்து இறக்குகின்றார்கள், வைக்கின்றார்கள், பாதையோரங்களிலே வைக்கின்றார்கள். சென்று வரக்கூடிய மக்களுக்கு தொந்தரவாக இருக்கின்றது. இப்படியான காரியங்களையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாதையிலே தொந்தரவு கொடுக்கப்படக்கூடிய இன்னொரு வடிவம் குப்பை கூலங்களை பாதையிலே வீசுவது. பிஸ்கட் பக்கெட்டுகளை, தண்ணீர் போத்தல்களை எந்தவித கணக்கும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? பாதையிலே அப்படியே வீசி விடுகின்றோம். வாகனங்களில் செல்கின்ற போது சாப்பிட்டு விட்டு குடித்து விட்டு ஜன்னலை திறந்து அப்படியே வீசி விடுகின்றோம். அது யாருடைய மேலில் படுகிறது, யாருக்கு தொந்தரவாக இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிக்காதவர்களாக இருக்கிறோம். இப்படி குப்பை கூலங்களை வீசுவதும் பிற மக்களுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அங்கே இன்னும் சிலர் ஒன்றாக கூடி சாப்பிட்டு விட்டு அதனுடைய கழிவுகளை, பெக்கெட்டுகளை அப்படியே வீதியோரங்களில் போட்டுவிட்டு செல்கின்றார்கள். அந்த வீதியால் செல்லக்கூடியவர்கள் யார்? எமது சகோதரர்கள், எமது பெற்றோர், எமது பிள்ளைகள், எமது முஸ்லிம்கள் அந்த பாதையால் செல்வார்கள்.
அவர்கள் தொந்தரவடைய மாட்டார்களா? நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, நஜீசானவைகள், பெம்பஸ் போன்றவைகள், அழுக்குகள், இவைகளை கூட பாதையில் வீசக்கூடியவர்களுமே போடக்கூடியவர்களும் சில இடங்களிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் சென்று வரக்கூடியவர்கள் எவ்வளவு அசௌகரியங்களை சந்திக்கின்றார்கள், எவ்வளவு தொல்லைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் புரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படியான தீய செயல்களை நாம் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது சுத்தத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே எங்களுடைய உடலும் ஆடைகளும் எமது வீடுகளும் சுத்தமாக இருப்பதை மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை. நாம் சென்று வரக்கூடிய பாதைகளையும் நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எமது வீட்டிலே குப்பை கூலங்கள் போடப்படுவதை நாங்கள் விரும்ப மாட்டோம். எனது வீட்டிலே அழுக்குகள் போடப்படுவதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அப்படி இருக்கும்போது எப்படி நாம் பாதைகளிலே அந்த குப்பை கூலங்களையும் அழுக்குகளையும் நாங்கள் போட முடியும்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகின்றது. சுத்தம் ஈமானின் பாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த பாதையை சுத்தமாக அழகாக வைத்திருப்பது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையை விரும்புகிறான் என்று சொன்னார். எனது ஆடையில் மட்டும் நாம் அழகாக இருந்தால் போதாது, எனது தோற்றத்தில் எனது வீடுகளை மட்டும் நாம் அழகாக வைத்திருந்தால் போதாது, நாம் சென்று வரக்கூடிய பாதைகளை நாம் அழகாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் எங்களுடைய நிலைமை என்ன? பாதை அது எப்படி போனாலும் இருக்கட்டும், எனது வீடு நான் சுத்தமாக அதாவது அழகாக இருந்தால் போதும், பாதை எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன, சென்று வருவதற்கு முடியுமாக இருந்தால் அது போதும் என்றுதான் நாங்கள் இருந்து விடுகிறோம். அப்படி அல்ல, பாதைகளையும் சுத்தமாக வைப்பது, பாதைகளையும் அழகாக வைப்பது என்பது கடமையாக பொறுப்பாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல் நம்பக்கூடிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில சந்தர்ப்பங்களில் நடைபெறக்கூடிய இன்னொரு அம்சம் என்னவென்று சொன்னால், அதாவது வாகனங்களை நிறுத்தக்கூடாத இடங்களில் வாகனங்களை நிறுத்தி சென்று வரக்கூடியவர்களுக்கு கொள்ளை விடுக்கக்கூடியவர்களையும் நாங்கள் பார்க்கலாம். வீடுகளுடைய கேட்டுகளுக்கு முன்னால், கடைகளுக்கு முன்னால வாகனங்களை நிறுத்தி வைப்பார்கள். வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியே வர முடியாது, வெளியில் இருப்பவர்களுக்கு வீட்டுக்குள்ள போக முடியாது, கடையில் இருப்பவர்களுக்கு வெளியே வர முடியாது, வெளியிருப்பவர்களுக்கு கடைக்குள் போக முடியாது. இப்படி வாகனங்களை நிறுத்தக்கூடாத இடங்களில் நிறுத்தி வைப்பதன் மூலம் மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய சில நிலைமைகளை நாங்கள் சில இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால், நடு ரோட்டிலே, பாதையின் நடுவிலே வாகனங்களை நிறுத்தி வைத்துக் கொண்டு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனது நண்பரை கண்டால், தெரிந்த ஒருவரை கண்டால் உடனே வாகனத்தை நிறுத்துகிறார்கள், அங்கே பேசிக் கொள்கிறார்கள். வாகனம் நடுவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது, பின்னால் பல வாகனங்கள் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போக வரக்கூடிய மக்களுக்கு டிஸ்டர்பாக தொல்லையாக இருக்கின்றது. இப்படியான செயல்பாடுகள் சில இடங்களிலே நடைபெறக்கூடியது. எனவே வாகனங்கள் இருக்கக்கூடியவர்கள் பாதையில் செல்கின்ற போது, வருகின்ற போது அதை எங்கே நிறுத்த வேண்டும், எப்படி பொருத்தமான இடத்திலே நிறுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் வாகனங்களை நிறுத்துகின்ற போது அதனால எந்த ஒரு மனிதருக்கும் தொல்லையில் இருக்கக்கூடாது. அப்படியான அமைப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று பாதையில் தொல்லை கொடுக்கப்படக்கூடிய வடிவங்களில் என்னவென்று சொன்னால், சிலர் தங்களுடைய பிராணிகளை, இந்த ஆடு மாடுகளை அப்படியே வீதி ஓரங்களிலே கட்டி வைப்பார்கள். அந்த ஆடு மாடுகள் என்ன செய்யும்? வீதியின் நடுவுக்கு சில நேரம் அது வந்து போகும். அது வீதியின் நடுவுக்கு வருகின்ற போது அங்கே செல்லக்கூடிய வாகனங்களுக்கு எவ்வளவு தொந்தரவாக, நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு எவ்வளவு தொந்தரவாக இருக்கிறது. எனவே இந்த பிராணிகளை பராமரிக்கக்கூடியவர்கள் அதற்கு பொருத்தமான இடங்களிலே கட்டி வைக்க வேண்டும். பாதையோரங்களிலே கட்டி வைக்கின்ற போது அது என்ன செய்கின்றது? அது அங்கு நீங்கும் பாதையை கடக்கும், பாதையின் நடுவிலே வந்திருக்கும். நாளை யார் கொள்ளையடைகின்றார்கள்? அவசரமாக போக வேண்டிய எத்தனையோ பேர் வருவார்கள். அவசரமாக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியவர்கள், அவசரமாக ஒரு பஸ்ஸுக்காக செல்ல வேண்டிய, ஒரு ட்ரெயினுக்காக செல்ல வேண்டியவர்கள் இந்த பாதையிலே வருவார்கள். இப்படி ஆடு மாடுகள் நின்று கொண்டிருக்கும் போது அங்கே அவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரம் அதனுடைய உரிமையாளருக்கு அவர்கள் பதிவாக அந்த நிலைமைக்கு நாங்கள் இந்த பிராணிகளை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அதனை பொருத்தமான இடத்திலே நாங்கள் கட்டி வைக்கிறேன். எங்களோட பிராணிகளால நாம் மற்றவர்களுக்கு எந்தவித தொல்லையும் கொடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் சில இடங்களிலே நடைபெறக்கூடிய விடயத்தால் பாதையை விளையாட்டு மைதானமாக எடுத்துக்கொண்டு பாதையின் நடுப்பகுதியிலே விளையாடக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். கிரிக்கெட்
விளையாடுவார்கள், ஃபுட்பால் விளையாடுவார்கள். பாதையில் சென்று வரக்கூடியவர்களுக்கு தொந்தரவாக இருக்கின்றது. குறிப்பாக சென்று வரக்கூடிய பெண்களுக்கு அது தொந்தரவாக இருக்கின்றது. இப்படி பாதையிலே தொல்லை கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் சில இடங்களிலே என்ன செய்வார்கள், பாதையிலே யார்களை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். பெரும்பாலும் மெயின் ரோடுகளில் இடம்பெறாவிட்டாலும் சிறிய சிறிய பாதைகளில் குறுக்கு தெருக்களில் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. யார்களை போட்டுக்கொண்டு வட்டமாக பாதைகளிலே உட்கார்ந்து கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு தொந்தரவாக இருக்கிறது? இந்த பாதையால் செல்லக்கூடிய மனிதர்களுக்கு, வாகனங்களுக்கு தொல்லையாக இறைகள் தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்றக்கூடிய சகோதரர்களை அல்லாஹ் பாதைகளில் தொல்லை கொடுக்கப்படக்கூடிய இன்னொரு வடிவம் என்னவென்றால் வாகனங்களின் சத்தங்களை அதிகமாக, அதாவது ஒழித்துக் கொண்டு செல்லக்கூடிய சில சகோதரர்களை நாம் பார்க்கிறோம். சத்தங்கள், வாகனத்துடைய போன் சத்தங்களை, அதாவது அதிகமாக கூடுதலாக அதனை ஏற்படுத்தி செல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். நோயாளிகள் வீடுகளில் இருப்பார்கள், தூங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வாகனங்களை, அதனுடைய போன் சத்தங்களை அப்படியே இழுத்துக் கொண்டு அப்படியே செல்லக்கூடிய மனிதர்களை நாங்கள் சமூகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று மழை பெய்து சில இடங்களிலே தண்ணி நீர் தேங்கியிருக்கின்ற போது இடங்களில் நாங்கள் வேகமாக செல்லுகின்ற போது அந்த நீர் சில வீடுகளுடைய சுவர்களில் அல்லது சில மனிதர்களுடைய ஆடைகளில் சில படுவதற்கான வாய்ப்பு. அப்படியான இடங்களை நாங்கள் கடந்து செல்கின்ற போது நிதானமாக செல்ல வேண்டும். இப்படி பாதையுடைய விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று இன்னும் சில இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம், பாதைகளிலே ஆண்கள் கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பெண்களுக்கு செல்ல முடியாது. இன்னும் சில ஊர்களில் எப்படி என்று சொன்னால் பாதைகளிலே பெண்கள் கலைத்துக் கொண்டிருப்பார்கள், ஆண்களுக்கு போக முடியாது. இப்படியாக மக்களுக்கு பாதைகளிலே தொல்லை கொடுக்கப்படக்கூடிய ஏராளமான வடிவங்களை நாங்கள் பல இடங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் இதனால பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு தொந்தரவு தீங்கு அமையுமாக இருந்தால் அது அல்லாஹ்வை காப்பாற்றக்கூடிய செயலாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதல் முஸ்லிமீன ஃபீ துருகிஹிம், மன் ஆதல் முஸ்லிமீன ஃபீ துருகிஹிம், யார் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய பாதைகளில் தொந்தரவு கொடுக்கிறாரோ வஜபத் அலைஹி லஅனத்துஹு, மக்களுடைய சாபம் எல்லாம் இவருக்கு அதாவது போய்விடும் என்று கட்டாயமாக சாபத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு செயல்தான் பாதைகளிலே நாங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதாக இருக்கிறது. எனவே எந்த விதத்திலும் நாம் பாதையில் சில மனிதர்களுக்கு தொல்லை கொடுப்பதை தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனது செயல்பாடுகளால் மட்டுமல்ல, எனது பேச்சுவார்த்தைகளாலும் மற்றவர்களுக்கு பாதையிலே தொந்தரவு கொடுப்பதை, தீங்கு செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும். வாகனங்களில் ஓட்டக்கூடியவர்கள் சில நேரம் அவர்கள் தவறு செய்யலாம், பிழையாக ஓட்டலாம். ஆனால் அதை பார்க்கக்கூடியவர்கள் அந்த வாகன சாரதிக்கு கடுமையான வார்த்தைகளை கொண்டு, மோசமான வார்த்தைகளை கொண்டு பாதையிலே ஏற்கக்கூடிய நிலைமையை நாங்கள் சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதையில் செல்லக்கூடியவர்கள் வருகின்றவர்கள் ஒரு தவறை செய்கின்ற போது அங்கே பலர் சேர்ந்து அந்த சாரதி, அந்த வாகனத்தை ஓட்டிச் செல்பவரை என்ன செய்கிறோம், கடுமையான வார்த்தைகளால் திட்டுகிறோம். இப்படியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே கூறுகிறான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மனிதர்களுக்கு நல்லதையே சொல்லுங்கள், அழகானதையே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். எனவே பாதையில் நாம் கொண்டு வருகின்ற போது, அங்கே மக்களுடன் பேசுகின்ற போது நல்ல முறையில், அழகான முறையில் பேசக்கூடியவர்களாக நாம் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பாதையில நாங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தீங்கு அதை எங்கட பார்வையில் அற்பமானதாக இருந்தாலும் மறுமையில் அதற்குரிய தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரஹ், யார் ஒரு எறும்பு போன்ற சின்ன அளவு, ஒரு சிறிய அளவு கூட ஒரு தீமையை செய்கிறாரோ அவர் அதனுடைய பலனை மறுமையில் கண்டு கொள்வார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாதையுடைய விஷயத்திலே நான் அடுத்தவர்களுக்கு இன்னொரு விஷயத்தில தீங்கு செய்தாலும், தொந்தரவு கொடுத்தாலும் அதற்குரிய அந்த தண்டனை, அதற்குரிய அதனுடைய விபரீதத்தை நாங்கள் மறுமையில் நிச்சயம் எதிர்கொள்வோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இப்படியான தவறுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்துவிடக் கூடாது. நாம் பாதையிலே நிம்மதியாக செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம், எமது பாதை ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே போன்றுதான் மற்றவர்களுக்கும் நாம் அதை விரும்ப வேண்டும்.
நான் மட்டும் பாதையால் நிம்மதியாக போய் வந்தால் போதும், மற்றவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நாங்கள் இருந்துவிடக் கூடாது. நாம் எப்படி பாதையால் நிம்மதியாக சென்று வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கு விரும்புகின்றவரை ஈமான் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். எங்களுக்கு விரும்புறதை நாங்கள் மற்றவர்களுக்கு விரும்ப வேண்டும். எங்களுடைய வழி நல்லதாக இருக்க வேண்டும், அதில் எந்த தொல்லை நீக்கக்கூடாது, நல்ல நிம்மதியாக நான் பயணம் போக வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்கு விரும்புவதைப் போல அதை நாங்கள் மற்றவங்களுக்கு விரும்பணும். மற்றவர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய பாதையை நாங்கள் சுத்தமாக வைக்கணும், அழகாக வைக்கணும். அது அவற்றிலே பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் தொல்லைப்படுத்தக்கூடாது. இதுதான் ஒரு ஈமானுக்குரிய அடையாளம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு பாதையுடைய உரிமைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு பாதைகளுடைய உரிமைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த விதத்திலும் பாதைகளிலே நாம் மற்றவர்களுக்கு தொல்லையாக இருந்துவிடக் கூடாது என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் நல்ல முறையிலே அழகாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது அவர்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாதையுடைய விஷயத்திலே மிக மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். நாம் பாதையிலே உட்காருவதாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. பாதையில் எனது வாகனத்தை நிறுத்துவதாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. பாதையிலே நின்று கதைத்துக் கொண்டிருப்பதாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு நாம் பாதையில் சென்று வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜக்காத் இப்படியான வணக்க வழிபாடுகளை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள், கடமைகளை வலியுறுத்தி கொள்ளக்கூடிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளை நாம் சரியாக செய்வதோடு அடுத்த மனிதர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை, கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக இந்த பாதையுடைய விஷயத்திலே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒழுங்குமுறைகளை பேண வேண்டும். எந்த விதத்திலும் பாதைகளை நாம் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அவற்றை அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.